நாளைக்கான வீடியோவில் என்ன நடக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். வீடியோ வந்துட்டு நல்லா இன்ட்ரெஸ்டிங்காகவே போய்கிட்டு இருக்கு. ஃபஸ்ட்டு சீனில் வந்துட்டு கார்த்தி, ரேவதி, ஸ்வாதி எல்லோரும் பேசிகிட்டு இருக்க மாதிரி தான் காமிச்சிட்டு இருக்காங்க. இங்கே பாரு ஸ்வாதி, எதுக்காக இதை நீ பண்ண மாட்டேன்னு சொல்கிற அப்படின்னு சொல்ல, இல்லைக்கா வேணாங்க்கா, எனக்கு பிடிக்கும் இருந்தாலும் வேணாம் அப்படின்னு சொல்ல, ஏன் இப்படி சொல்லிகிட்டு இருக்க, இங்கே பாரு எத்தனையோ பேர் பாடுறத கெரியராக எடுத்துகிட்டு அதில் வந்துட்டு அவங்க முன்னேறியும் காட்டியிருக்காங்க. நீ ஏன் வந்துட்டு இப்படி மாட்டேன்னு சொல்கிற, உனக்கு இருக்கிறது ஒரு நல்ல திறமை, நீ நல்லா பாடுற, கண்டிப்பாக வந்துட்டு நீ ஜெயிப்ப, அதனால் நீ கலந்துக்கோ இந்த காம்படிஷனில் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு வந்துட்டு ஸ்வாதி சொல்கிறாங்க, நீங்கள் சொல்கிறதெல்லாம் சரிதாங்க்கா, ஆனால் அம்மாவை நினச்சா தான் எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது. நீ சொல்கிற மாதிரி நான் நல்லா தான் பாடுவேன், ஆனால் அம்மாவுக்கு பாட்டு பிடிக்கலையே, அம்மா நான் பாடினாலே கோவப்படுறாங்க, இத்தனை வருஷம் ஆச்சு, நான் அம்மாவுக்கு தெரியாமல் தான் நான் ஒளிஞ்சு பாடிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்ல, அதை கேட்டதும் கார்த்தி வந்துட்டு கொஞ்சம் ஃபீல் பண்ணுறாப்புல. உடனே வந்துட்டு கார்த்தி டக்குன்னு ஸ்வாதி கிட்ட சொல்கிறாங்க, இங்கே பாரு ஸ்வாதி, உன் அக்கா சொல்கிறது தான் சரி, எத்தனையோ பேருக்கு இந்த மாதிரி ஒரு திறமை கிடைக்காம இருக்கு, ஆனால் உனக்கு அந்த பாடுற திறமை கிடைச்சிருக்கு, அதை நீ பயன்படுத்திக்கோ, கண்டிப்பாக நீ இந்த காம்படிஷனில் கலந்துக்கோ அப்படின்னு சொல்ல, எனக்கும் ஆசையாக தான் இருக்குது, நான் வந்துட்டு அம்மாவை கோவப்படுத்த வேணான்னு நினைக்கிறேன், அம்மா மட்டும் கோவப்பட்டு மறுபடியும் வீட்டில் ஏதாவது பிரச்சனை வந்துச்சுன்னா என்னால் தாங்க முடியாது, சும்மாவே அம்மா இப்போ கொஞ்ச நாளாக டென்ஷனாக இருக்காங்க, இதில் நான் வேறு எதுக்கு தேவையில்லாமல் அம்மாவை டென்ஷன் படுத்தணும், அதனால தான் வேணான்னு சொல்லி போட்டியில் கலந்துக்க வேணான்னு முடிவெடுத்துட்டேன் அப்படின்னு சொல்ல, அப்படிலாம் இருக்காத, இப்போ என்ன உங்கள் அம்மா தானே உனக்கு பிரச்சனை, நான் எப்படியாவது உங்கள் அம்மா கிட்ட பேசி சம்மதிக்க வைக்கேன், நீங்கள் வந்துட்டு போட்டியில் கலந்துக்கோ அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, நீங்கள் 2 பேரும் இவ்வளோ சொல்கிறீங்க, நான் கண்டிப்பாக கலந்துக்கிறேன் அப்படின்னு சொல்ல, சூப்பர் ஸ்வாதி, நீ தான் கண்டிப்பாக வந்துட்டு அந்த போட்டியில் ஜெயிக்க போகிறப்பாரு அப்படின்னு சொல்ல, நான் உங்கள் ஆசையை கண்டிப்பாக நிறைவேற்றுவேன்க்கா அப்படின்னு சொல்லிட்டு ஸ்வாதி சொல்கிறாங்க. சரின்னு சொல்லிட்டு ஸ்வாதி கிளம்புனதும், ரொம்ப தேங்க்ஸ், நீ வந்துட்டு எவ்வளோ அவளுக்கு வந்துட்டு மோட்டிவேஷனலாம் வந்துட்டு பேசுகிற அப்படின்னு சொல்ல, இதனால் என்ன இருக்குது, நான் உண்மையாகவே சொல்கிறேன், இந்த மாதிரி திறமை 100ல் ஒருத்தங்களுக்கு தான் இருக்கும், ஸ்வாதிக்கு நல்ல பாடுற திறமை இருக்குது, அந்த திறமை வீணாக போயிடக்கூடாது, அதனால தான் நான் அத்தைக்கிட்ட பேசி சம்மதிக்க வைக்கிறேன்னு சொன்னேன் அப்படின்னு சொல்ல, அம்மா கிட்ட பேசி சம்மதிக்க வச்சிருவேன் அப்படின்னு சொல்ல, அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன், அத்தையை வந்துட்டு நான் ஒத்துக்க வச்சுறேன்னு சொல்லிட்டு கார்த்தி விறுவிறுன்னு அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. உடனே ரேவதி மட்டும் கார்த்தியை வந்துட்டு பார்த்த மணிக்கே இருக்காங்க. உண்மையாகவே ராஜா வந்துட்டு நல்லவன் தான், நான் தான் இவ்வளோ நாள் அவனை தப்பாக நினச்சிட்டேன், எத்தனையோ தடவை கஷ்டப்படுத்தியிருக்கேன், அவனை வந்துட்டு கோவப்படுற மாதிரியெல்லாம் பேசியிருக்கேன், ஆனால் கொஞ்சம் கூட எனக்கு வந்துட்டு மூஞ்சி சுளிக்காமல் என்கிட்ட நடந்துட்டு இருந்திருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தியவே வந்துட்டு பார்த்துட்டு இருக்காங்க. கார்த்தி மயில் எல்லாரும் பேசிகிட்டு இருக்க மாதிரி தான் காட்டுறாங்க. மயில் சொல்கிறாங்க, அந்த சின்னத்தை நல்லா வந்துட்டு உன்னை மாட்டி வர்றதுக்கு பிளான் பண்ணிச்சு, இனி ஏதாவது ஒன்று பண்ணி உன்னை வீட்டை விட்டு வெளியில் அமுச்சு விட பிளான் பண்ணும் அப்படின்னு சொல்ல, ஆமாம்மா எனக்கு நல்லாவே தெரியும், ஒன்று அவங்க திருந்தணும், இல்லைனா அவங்களே அவங்க உண்மையான சுயரூபத்தை அத்தைக்கு தெரிய வச்சு இந்த வீட்டை விட்டு வெளியில் அமுச்சு விடணும் அப்படின்னு சொல்ல, ஆனாலும் அந்த சின்னத்துக்கு இவ்வளோ தைரியம் ஆகாதுப்பா, அந்த சிவனாடியோட கூட்டு சேர்ந்துக்கிட்டு என்னென்னலாம் பண்ணுது பாரு, உண்ட வீட்டுக்கு ரெண்டகம் நினச்சிக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு மயில் வந்துட்டு சொல்ல, ஆமாம் அதுதான் அவங்களோட குணம், அவங்க குடும்பத்துக்கு தான் ஒரு பிரச்சனை வந்திருக்கு, ஆனால் அவங்க அக்காவுக்கு இருக்கிற ஒரு சின்ன ஒரு நல்ல குணம் கூட அவங்கக்கிட்ட இல்லை அப்படின்னு சொல்லி இவங்க வந்துட்டு சொல்கிறாங்க. அந்ததிக்கும் சிவனாண்டியோட அந்த சித்தப்பா வேற ஜெயிலேருந்து வந்திருக்கார் இல்லையா, அவங்கள வந்துட்டு வரவேற்பெல்லாம் பயங்கரமாக இருக்குது. இங்கே பாடுறா மவனே, எப்படியாவது அந்த சாமுண்டீஸ்வரியை வீழ்த்தியே ஆகணும், உன் அப்பாவோட உயிரை குடித்தவளே அவள் தான் அப்படின்னு சொல்ல, அதுக்கு தானே இத்தனை வருஷமாக காத்துட்ருக்கேன், என்னோட சொந்த வாழ்க்கையே போனாலும் பரவாயில்லன்னு இவ்வளோ நாள் கஷ்டப்பட்டு என் பொண்டாட்டியை விட்டு தனியாக வாழ்ந்துட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்ல, அவங்க இருக்கிறது நல்லதான்ப்பா, அப்போ தான் அங்கே என்ன நடக்குது என்ன ஏதுன்னு தெரிய முடியும் அப்படின்னு சொல்ல, ஆமாம் சித்தப்பா, அதனால தானே அங்கே நடக்கிறதெல்லாம் உடனே எனக்கு தெரிஞ்சு நான் ஏதாவது உடனே எடுத்து பிளான் பண்ணிடுறேன், ஆனால் இப்போ புதுசாக அங்கே ஒருத்தன் ராஜராஜா பேரன்னு ஒருத்தன் என் சாமுண்டீஸ்வரிக்கே தெரியாமல் அந்த வீட்டில் டிரைவராக வந்து சேர்ந்துருக்கான், ஆனால் அவனத்தை எப்படி மாட்டி விடுறதுன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நடந்த வரைக்கும் எல்லாத்தையுமே சொல்கிறாங்க. அதை கேட்டதான் அவங்க சித்தப்பா, ஓஹோ இதெல்லாம் வேற நடந்திருக்கா, விடு நான் தான் இனிமேல் வந்துட்டேன்ல, இனிமேல் அவங்க என்ன ஆக போகிறாங்கன்னு பாரு, அந்த சாமுண்டீஸ்வரி ஓட போகிறா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க பிளான் போட்டுட்டு இருக்கா. அதோட பார்த்தீங்கன்னா வீடியோ வந்துட்டு முடிஞ்சிடுது.